அவர் இங்க எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியல. விஷயம் தெரிஞ்சு வந்திருக்காரா இல்ல தெரியாமையான்னு தெரியல. கோபியை பத்தி கேட்டா நீங்க யாரும் எதுவுமே சொல்ல வேணாம். சரிம்மா, நானே பாத்துக்கிறேன். அவர் இந்த விஷயத்தை யாருக்கிட்டே எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மாமா. மலரு, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்க மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன் இருக்கேன். வெறுமனே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு மண்ணு மாதிரி. கோபி எங்க? மாமா, அவரு கடை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. சாயந்தரம் வந்துருவாரு மாமா. சாயந்தரம் வந்துருவான்ல? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என்ன மாமா சொல்றீங்க? ஒன்றும் இல்லைம்மா. ஆஸ்பத்திரி போகும்போது உங்க அப்பாவை பார்த்தேன். அவர் ரொம்ப கோபமா என்கிட்ட வந்து, நான் கோபி சும்மா விட மாட்டேன், அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் பாரு, நீ பார்த்துக்கிட்டே இரு, அவன் என்ன கதி ஆக போறான்னு மிரட்டிட்டு போயிட்டான். எனக்கு தலையும் புரியல காலும் புரியல, தூக்கம் வரலம்மா. அவருக்கு அதான மாமா வேலை. மிரட்டி பாப்பன் மிரட்டி பார்த்திருப்பாரு. அப்படிதான் இருக்கும்ல? வேற ஒண்ணும் இல்லையம்மா? இல்ல மாமா. இல்ல, என்னடா இவன் திரும்ப திரும்ப கேட்கறானேன்னு தப்பா நினைச்சுக்காது. என் மகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் அவன் பொறுமையா தான் இருப்பான், எல்லாத்தையும் தாங்கிப்பான். ஆனா எனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா அவனால பொறுத்துக்க முடியாதுமா. நான் எதுக்கு சொல்றேன்னா, உங்க அண்ணன் வேற என்ன இப்படி பண்ணிட்டார். அந்த கோபத்துல இவன் போய் ஏடா கூடமா ஏதாவது பண்ணி அது பெரிய சிக்கல் ஆயிட போகுதே. இத பாருமா, முன்னெல்லாம் அவன் தனி ஆள், இப்ப குடும்பஸ்தான். அதை நினைச்ச பதட்டத்துல தான் ஓடி வந்துட்டேன். இப்ப கூட மலரு, நான் வரும்போது அவன் இருக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன். என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம்மா, அவனை நேர்ல நான் பார்த்தேன், நான் உடைஞ்சிருவேன், தாங்க மாட்டேன். உண்மையிலேயே இந்த கையாலாகாத அப்பனுக்கு சொல்றதுக்கு வேற வழி தெரியலம்மா. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? ஆமாம்மா, நான் சுயநலக்காரன் தான். நீங்க கோபிக்கு உறவு இல்ல, ஆனா இவங்க ரெண்டு பேரும் தங்க இடம் இல்லாம தவிச்சிட்டு இருந்தப்ப ரெண்டுத்தையும் கூட்டிட்டு போய் அடைக்கலம் கொடுத்தீங்களே. பெத்த தகப்பன் நான் என்ன செஞ்சேன்? கோபி எனக்காக உசிரியே கொடுப்பான், நான் உசுர கொடுக்க வேண்டாமா? உறவுன்னு கூட நின்றுக்கணும் இல்ல? தம்பி பிரிஞ்சு போயிடக்கூடாது, உறவு உடைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு விலகில இருந்துட்டேன். மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஏன் விலகி நிக்கிறீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவனுக்கு எல்லாமே தெரியுமா, எல்லாம் தெரியும். அவன் பிறந்த உடனே அவனை தூக்கி நெஞ்சில வச்சேம்மா, இன்னும் அங்கேயே தான் இருக்கான். அவனை இறக்கல, என் மூச்சு ஓடிட்டு இருக்க வைக்கல, அதை யாராலையும் இறக்க முடியாது. மலரு, வாமா மருமகளேன்னு உன்னை வீட்டுக்கெல்லாம் கூட்டு போயிருக்கணும், அது இல்ல முறை. ஆனா என் நிலைமை, கோபிக்கு எப்படி கையாலாகாத அப்பனா போனேனோ அதே மாதிரி உனக்கு கையாலாகாத மாமனார போயிட்டேன். மன்னிச்சிரு மாமா. என்ன மாமா? நான் கிளம்புறேன். ஆனா ஒண்ணு, நான் வந்து போன விஷயம் கோபிக்கு தெரிய வேண்டாம். அவன் துடிச்சு போய் அங்க வந்து நிப்பாம்மா. அங்க இருக்கிற சனமெல்லாம் அவனை மனுஷனாவே பாக்குறது இல்ல. பிரச்சனைகள் இன்னும் பெருசா போயிடும். கொஞ்ச நாள் பொறுமையா இருங்கம்மா, மாறும். நிலைமை மாறத்தான் போகுது. நீயே பாரு, ஒரு நாள் உங்க ரெண்டு பேரையும் ரெண்டு கரை நீட்டி வாங்கன்னு அப்படின்னு வரவேற்கத்தான் போறேன். நெஞ்ச நிமித்தி கோபியோட அப்பன் நானும் சொல்லத்தான் போறேன். அந்த நாள் வரத்தான் போகுது. வரேன் மாமா. உள்ள வந்து சாப்பிட்டு போங்க. ஐயோ, நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் சிக்கலை தாமா ஏற்படுத்தும். நான் கிளம்புறேன். அம்மா, ரெண்டு பிள்ளைகளையும் நீங்க தான் பாத்துக்கணும். மலர், அம்மா, கோபி அவங்க சித்தப்பா எனக்காக எல்லாத்தையும் இவருக்காக ஏதாவது சேர்த்துக்கலாம்.
தம்பிக்காக பிள்ளையே வேணான்ற அண்ணனை ஒரு தம்பியா மயில் மாமா புரிஞ்சுக்கலாம்ல? அத்தை, என்ன மகா? காலையில இருந்து மாமாவுக்கு காஃபி கொடுக்கவே இல்ல. என்ன மகா, நான் தான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னேன்ல. நீ வேலை வைக்கணுமா? நீ வேலை வைக்கிறத பார்த்தா உன் புருஷன் என்னை கொண்டே ஓடுவாம்மா. இல்லத்த, அவர் வேலை கிளம்பணும்ல, அதான். சரிம்மா. என்னங்க, இந்தாங்க உங்க மருமக போட்டு கொடுத்ததுங்க. ஏண்டி பாவண்டி அதை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டேன். என்னங்க, வீட்டுல நடக்கிறது எதுவுமே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்னடி சொல்ற? என்னடி சொல்றீங்கன்னா, பாண்டி நேத்தே ஒரு வேலையில போய் சேர்ந்துட்டாங்க. என்ன வேலையில சேர்த்துட்டானா? ஆமாங்க. எது இந்த அட்வான்ஸ் வாங்கின அந்த கம்பெனியா? இவ்வளவு அக்கறையா இருக்கிறவரு என்ன ஏதுன்னு கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே? அவன் வேலை கிளம்புறதும் என் மருமக சமைக்கிறதும் என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நேத்து ராத்திரி பாண்டி வேலை விட்டு வந்த உடனே மகாதான் கதவை திறந்துட்டு அவனுக்கு சாப்பாடும் போட்டிருக்கா. பாண்டிய மகா நல்லா பாத்துக்கிறாங்க. இவ்வளவு ஏன் பாண்டி வேலைக்கு போனதே மகானால தானே. இருடி சொல்றீடே பாண்டி. பாண்டி வாடா. டேய் ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. டேய் என்னடா இது சொல்லவே இல்லை நீ? என்னப்பா? என்ன வேலையில சேர்ந்திருக்கியாம இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்க, நீ சொல்லவே இல்லை நீ? ஆமாப்பா. இது அந்த அட்வான்ஸ் வாங்கின அதே கம்பெனி தானே? ஆமாப்பா, அதே கம்பெனி தான். நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன். அப்ப அந்த அட்வான்ஸ் பணத்தை அதை நான் சொன்னபடியே மாசம் மாசம் கட்டிடுறேன்னு சொல்லிட்டேன்பா. அவங்க 4-5 கடை இருக்குப்பா, எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்க போறேன். பரவாயில்லடா பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. டேய் ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. நீ வந்து இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்திட்டு வரீங்க. ஆமா, உருப்படாம போன இந்த குடும்பத்தை இந்த இவனால நீ தலை நிமித்திரோடா. எனக்கு நம்பிக்கை இருக்கடா, அதை காப்பாத்திருவா. அப்பா எனக்கு வேலைக்கு போய் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்பா. அம்மா சாப்பாடு தேவை. சரி பாண்டி. டேய் இரா ஏண்டி உடனே ஓடுறிய? அவளுக்கு இருக்குல்ல, இவன் நேத்துக்கு தான் வேலையில சேர்ந்தாலும் இன்னைக்கு தான் வேலைக்கு போற மாதிரி கணக்கு. அவளுக்கு ஆசையா இருக்குல்ல, நம்ம புருஷன்கிட்ட ஏதாவது பேசி இருக்கணும், அவனுக்கு ஏதாவது கொடுத்துருக்கணும். அவளுக்கு இருக்குல்ல, போட போ அவனுக்கு சாப்பாடு கொடுத்தப்பமா. மகா நீ நேரத்துக்கு சாப்பிட்டுரு. வாடா நல்லபடியா போயிட்டு வாடா. வரேன்பா. சரிப்பா. ஏங்க இவன் ஏன் இங்க வந்திருக்கான்? டேய் எங்கடா வந்த நீ? என்ன அவன் சொல்லி அனுப்பிச்சானா? போங்க என்ன நடக்குது ஏது நடக்குது பார்த்துட்டு போ. நான் உழவு பார்க்க சொல்லி அனுப்பிச்சானா அவன்? நீங்கெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். என்னடா சொல்ற நீ? நீங்கெல்லாம் மனுஷனே இல்லைன்னு சொல்றேன். ஏங்க இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க? ஏண்டா நிறைய எனக்கு இருந்துகிட்டு எங்க வந்து எம்பிட்டு பேச்சு பேசுற? ஒழுங்கா போறையே இல்லையா? சும்மா போமா. நன்றி கடத்தனமா நடந்துகிட்டு பேச்சு வேற. அப்படி என்னமா ஊர்ல எல்லாம் அதிசயம் எங்க அண்ணன் பண்ணிட்டாரு? பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணாரு, அது தப்பா? உங்க மகன் பண்ணா நல்லாவா, எங்க அண்ணன் பண்ண கெட்டவரா? சுயநல பிடிச்ச ஆளா இருக்கிறீங்க. ஏய் வேணாடா, அளவுக்கு அதிகமா பேசுற நீ. மரியாதையா போயிடுங்கிறது. போறதுக்காக வந்தேன். ஏன் ஸ்டேஷனுக்கு வந்தீங்கல்ல, அங்க கோபேன இருந்தாரு தெரிஞ்சுல்ல. ஏதோ வெளியாளு மாதிரி போறீங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சீங்களா? இத்தனை நாள் சித்தப்பான்னு உருகுனாரு, அவருக்கு நீங்க தர பரிசு இதுதானா? ஏங்க அப்படி என்னங்க எங்க அண்ணன் தப்பு பண்ணிட்டாரு? அவர் என்ன ரவுடித்தனம் பண்ணிட்டா போலீஸ் ஸ்டேஷன் போனாரு? அவரோட அப்பா அத்தாங்க உங்க அண்ணன். அவர் அடிச்சவர கைய உடைச்சிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷன் போனாரு. அதுக்கு நீங்க கூப்பிட்டு வச்சு கும்பிடுங்க. அதை விட்டுட்டு அதை பகையாள மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போறீங்க. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை அடிச்சவன் இந்த பாண்டி. இவனை மன்னிப்பீங்க. அப்பாவை அடிச்சவனை அடிச்சா மன்னிக்க மாட்டீங்க. ஏங்க உள்ள வந்து என்னடா கோப்பின்னு ஒரு வார்த்தை கூட கேட்க முடியல. யோசிச்சு பாருங்க. அவர் இல்லனா உங்க புள்ள இன்னைக்கு உங்ககிட்ட இல்ல. எங்க அண்ணே தங்கம், அவரை போய் இப்படி நடத்துறீங்களே, அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும். அவர் செஞ்சு போடும் போதெல்லாம் இழிச்சிச்சு, இப்ப கசக்குது. ஏய் வெளிய போடா இப்போ. நான் ஒண்ணு உள்ள உட்காந்து சோறு சாப்பிட வரல, நாயத்தை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். எங்க அண்ணனை நீங்க வெளிய எடுக்க வேண்டாம். அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு விவரம் பத்தாது. உங்களுக்கெல்லாம் வெளி உலகத்தை காட்டினதே எங்க அண்ணன் தான். வந்து என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்போம், அதுல நான் ஒரு வார்த்தை பேசுவான்னு இல்ல. திருப்பி வச்சுட்டு போறீங்க. உங்களுக்கெல்லாம் நாயத்தை கேட்டா கசக்கதான் செய்யும். ஏய், அவன் மாமா வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான், பார்த்துட்டு சும்மா இருக்க? அவன் ஒன்னே செஞ்சு தான் பேசிட்டு இருக்கான். நன்றி கின்றின்னு அவன் வயசுக்கு பேசுற பேச்சா அது?
உனக்குலாம் சூடு சொன்ன எதுவுமே கிடையாதா? அவன் மாமாவை அடிச்சதுக்கு அந்த ஆளு அடிச்சவன் கையவே உடைச்சிருக்காரு. இங்க உன் அப்பா அந்த சின்ன பையன் மானக்கேட பேசிட்டு இருக்கான். பார்த்துட்டு சும்மா இருக்கா? அசிங்கமா இல்ல உனக்கு? அவரை எவ்வளவு பண்ணிருப்பாரு. அதை நீங்க கொஞ்ச நாச்சு நினைச்சு பார்த்திருக்கீங்களா? அதுக்கெல்லாம் நன்றி. சொல்லுங்க சார், இப்போ என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணலாம் சார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார், கோபி எப்படியாவது வெளில எடுக்கணும் சார். கொஞ்சம் ரிஸ்க் தான் ரிஸ்கா? சார், நான் சட்டம் படிச்சவன் தான். போலீஸுக்கும் போகலாம் தான். ஆனா அங்க சட்டத்துக்கோ நீதிக்கோ மரியாதை கிடையாது. பணத்துக்கும் பழக்கத்துக்கும் தான். அந்த ஜெகநாதன் ஊருக்குள்ள பெரிய ஆள் தானே. ஆமா சார். பணம் பலம் இருக்கு, நல்ல பழக்கம் இருக்கு. கேஸ்ன்னு அவ்வளவு சீக்கிரத்திலேயா முடியும்? என்ன சார், ஏதாவது சொல்லி ஜாமீன் அது இதுன்னு? சார், உண்மையை சொல்லட்ட, ஸ்டேஷன்ல எனக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட கேட்டேன். அடி பின்னி இருக்காங்க. ஆமா சார், நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுலயே இவ்வளவு விஷயம் இருக்குன்னா, அந்த ஜெகநாதன் ஊருக்குள்ள பெரிய ஆளு. அவருக்கு ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கு. அவர் மகன் கையை ஒடிச்சா போதா குறைக்கு அவர் மகளை, அதான் சார் உங்க முன்னாள் மனைவிய. நோ சார், நான் டைவர்ஸ் கொடுத்தாச்சு. நீங்க கொடுத்துட்டீங்க. ஆனா அவங்க அப்பாவுக்கு இன்னும் கோபம் குறையலையே. சார், இப்போ வேற எந்த வழியுமே இல்லையா? வேணா உங்களோட ஸ்டேஷனுக்கு வர்றேன். அங்க வந்து கோபி அடிக்க வேண்டாம், அது இதுன்னு வேணா சொல்லிட்டு வரலாம். சார், கோபி மேல அசோக் கையை உடைச்சிட்டாரு, கொலை முயற்சின்னு அப்படித்தானே கேஸ் கொடுத்துருக்காங்க? ஆமா சார், அந்த அசோக் இன்னும் ஹாஸ்பிட்டல்லயே இருந்தா கோபி மேல பெரிய அஃபென்ஸ் ஆகும். பெயில கூட எடுக்க முடியாது. சார் என்ன சார்? சார், நீங்க என்னதான் பதட்டப்பட்டாலும் அதுதான் உண்மை. அடிபட்டவன் ஹாஸ்பிட்டல்லே இருந்தா கேஸ் சிக்கல் தான். சரிங்க சார். அசோக் வெளில இருந்தா கோபியை கொண்டு வந்துடலாம். அதுக்கு சாட்சி ஆதாரம் எல்லாம் வேணும். அசோக்கோட குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து கோபிக்கு ஆதரவா சாட்சி சொல்லணும். சார், அசோக்கோட அம்மா சொல்லுவாங்க சார். என்னது? கையை ஒடிச்சவனுக்கு ஆதரவா அசோக்கோட அம்மாவா? எப்படி சார்? சொல்லுவாங்க சார். சார், இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அசோக்கோட அம்மா ஸ்டேஷனுக்கு வருவாங்களா? எங்கேயோ வருவாங்க சார். ரொம்ப சந்தோஷம். நீங்க அவங்கள கூட்டிட்டு வந்து விஷயத்த சொல்லுங்க. அப்புறம் பாருங்க என் வேலைய. சார், வெளியில எடுத்துடலாம்ல? நான் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன். நீங்க அந்த அம்மாவை கூட்டிட்டு சீக்கிரம் வாங்க. ஓகே சார். என்னங்க நண்டனக்க இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசிட்டு போற அந்த காஜா பையன்? நான் என்னவோ நினைச்சுக்கிட்டு நீ எதையோ பேசிக்கிட்டு இருக்கடி. நீ இப்படி பண்ணணும் அந்த பாண்டி. அவன் தான் சின்ன பையன், கூறுகட்ட பையன், அப்படி பேசுறான்னு அவன் மண்டையை போட்டு உடச்சிருக்காவே. என்ன மாமா சொல்றீங்க? அவ எதுக்கு உங்களை பேசணும்? அவர் என்ன வேணும்னா செஞ்சாரு? அடிச்சாரு, அடிபட்டுருச்சு. இப்படியே உட்கார்ந்துதான் என்னங்க? இல்லடி, நான் ஸ்டேஷனுக்கு போனடி அந்த கோபி வேலை பாக்கலடி. நான் அவனை பார்க்கணும்னு. இந்த காஜா பையன் சொல்றது பார்த்தா நான் என்னமோ அவனை பார்த்துட்டு வந்த மாதிரியில பேசுறான். இல்லையா, நான் அவனை பார்த்துட்டு வந்தா சும்மா வந்திருப்பேன். என்னடாச்சு ஏதாச்சும் கேட்கப்படல. நானு கேட்காம வந்திருப்பேன். நானு அவன் என்ன சொல்றானா? நீங்களும் அவன் சொல்றது பார்த்தா எனக்கு பயமா இருக்கடி. நாளைக்கு என்ன நடக்குமோ ஏதோ எனக்கு பயமா இருக்கு. அண்ணனுக்கு என்ன விஷயம் தெரியாது. தெரிஞ்சா சும்மா இருப்பாரா? ஏடா உனக்கு தெரிஞ்சு ஏன்டா சொல்லன்னு கேட்பார்ல, ஏன்டா மறைச்சேன்னு கேட்பார்ல. அவரு என் மேல கோவப்படுவாரு. இல்லடி, இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியணும். நான் போய் அண்ணனை பார்த்து வந்துடுறேன். இந்த வந்துடுறேன். மாமா, என்னம்மா? என்ன மாமா, நம்ம வீடு நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, இப்ப நீங்க நினைச்சதை செஞ்சா அதான் நடக்கும். நீங்க உங்க அண்ணன் மகனுக்கு இப்படின்னு போய் பெரிய மாமா கிட்ட சொன்னா அவர் சும்மா இருப்பாரா? உடனே ஸ்டேஷனுக்கு போவாரு, என்ன ஏதுன்னு பாப்பாரு. கூட நீங்க போகாம இருக்க முடியுமா? சொல்லுங்க. 2 பேருமா சேர்ந்து ஸ்டேஷனுக்கு போவீங்க, அந்த ஆளை வெளியில எடுப்பீங்க, எல்லாம் சேர்ந்து அது நல்லபடியா போகும். ஆனா பரம வாழ்க்கை யோசிச்சு பாத்தீங்களா? காமும் இந்த வீட்டுக்கு வரும், பரமும் அந்த வீட்டுக்கு போகவே முடியாது. ஆமா மாமா, அந்த ஆளு நீங்க மகனே இல்லைன்னு சொன்ன ஒத்த வார்த்தைக்காக அவர் உங்ககிட்ட சம்மந்தம் வச்சிருக்காரு. இப்ப நீங்க அந்த ஆளுக்கு சப்போர்ட்டுக்கு போனா எல்லாம் கெட்டு போயிரும். என்ன நடந்தாலும் நடக்கட்டும் மாமா. இது என்ன புதுசா? அந்த வீட்டு பொண்ணை கைய வச்சா இதெல்லாம் நடக்கும் தெரியாமலா அந்த ஆளு மலரும் அப்படி பண்ணாங்க? பண்ணதுக்கு அனுபவிச்சுதான் ஆகணும் மாமா. செய்யட்டும், அனுபவிக்கட்டும். அவ்வளவு ஏன் எதுவுமே செய்யாம பெரிய மாமா அவங்களுக்காக அனுபவிக்கல? எதுக்கு மாமா தேவையில்லாம நம்ம தலையிடணும்? அவங்க இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு கூடிப்பாங்க. நமக்கு இதெல்லாம் தேவையா? போயிட்டு போது விடுங்க மாமா. நம்மளை பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் யோசிக்காதவங்கள நம்ம ஏன் யோசிக்கணும்?
அந்த ஆளுக்கு தான் பொண்டாட்டின்னு அந்த மலர் இருக்கால, அவ எதுக்கு இருக்கா? நீங்க தான் சொன்னீங்களே அவ ஸ்டேஷனுக்கு வந்தான்னு. பாத்துட்டு போறாள்ல, அவ பாத்துட்டு போட்டும். அவகிட்ட இல்லாத காசா பணமா? வேண்டாம் மாமா, நம்மளே பம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டாம். அடி ஆத்தி, நான் பெறாத தங்கமே, எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. இனி நம்ம குடும்பம் தலையெடுத்துருங்க. மகா ஒருத்தி போதும், இனி நம்ம குடும்பம் செழிப்பா வந்துடும். எவ்வளவு கச்சிதமா கணக்கு போட்டு கணிச்சு டப்பு டப்புன்னு சொல்றா. இப்ப நீங்க அங்க போனீங்க, மகா சொல்ற மாதிரி அப்படியே நடக்கும். நம்மளுக்கு தேவையாங்க, யோசிங்க. போதுங்க, நம்ம நம்பி நம்பி மோசம் போனது போதுங்க. பாருங்க, இத்தனை நாள் பாண்டி வேலை எட்டி இல்லாம சுத்தி எடுத்துருந்தான். இப்ப வேலைக்கு போறான். எதை எப்பப்ப பண்றதுன்னு மக தெளிவா சொல்றாங்க. பின்ன என்னங்க, இந்த குடும்பத்தை மகா ஒருத்தி பாத்துக்கிருவாங்க. நம்ம கண்ணுள்ள போதே மகா குடும்பத்தை மேல கொண்டு வந்துருவாங்க. என்னை கேட்டா இனி மகா கையில எல்லா பொறுப்பும் ஒப்படைச்சிட்டு அவ பேச்ச கேட்டுக்கிட்டு அமைதியா ஏதாவது ஒரு மூலையில உட்காந்துட்டு கஞ்சியை குடிக்கலாங்க. ஏன் மருமக வந்தா மூளையில உட்கார வச்சு கஞ்சி ஊத்துனான்னு ஊர் சொல்றதுக்கா? என்ன மகா இப்படி பேசுற? ஒரு பேச்சுக்கு சொன்னேன், உன்னை ஒரு பேச்சு கூட சொல்ல முடியாது மகா. சத்தியமா சொல்றேன். ஒத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பெற்றிருக்கோம். நாளைக்கு அது கல்யாணம் ஆகி பொண்டாட்டியா வரவ என்ன செய்வாளோ ஏது செய்வாளோன்னு பயமெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆனா இப்ப சொல்றேன் மகா, என்ன போல ஒரு பாக்கியசாலி யாரும் இருக்க மாட்டாங்க. எந்த ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியம்மா நீ எனக்கு மருமகளா வந்து வாச்சிருக்க. என்னடி என்னடி பேசுற நீ? நீ மட்டும் தான் புண்ணியம் பண்ணிருக்கிய, அப்ப நான் என்ன பாவம் பண்ணிருக்கேனா? நானும் தான் புண்ணியம் பண்ணிருக்கேன்.